ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மானுவாவோட 42வது சாப்டர்ல இருந்து 44வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மானுவாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கைஸ், வாயில எனக்கு சின்னதா ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு, அதனால தான் என்னால ரொம்ப நேரம் பேச முடியல. வாய்ஸ்ல எதனா ஒரு டிஃபரெண்ட் இருந்தாலும் அதுதான் ரீசனா இருக்கும். ஓகே கைஸ், ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கோம்னா, அந்த மர்ச்சன்ட் பொண்ணியும் பிளாக் கலர்ல நைட் வாக்கர்னு ஒன்று தாக்க வந்திருக்கும். ஹீரோவும் அதை போட்டு தள்ளிட்டு மாசா முன்னாடி நின்றுட்டு இருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் அந்த மர்ச்சன்ட் பொண்ணியை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவளும் ஏன் இப்படி பண்ண, ஏன் என்ன காப்பாத்தின அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் என்னால சுத்தமா நம்பவே முடியல, நீங்க இவ்வளவு பேரு ஒன்னா இருந்தோம், உங்களால ஒரு சிங்கிள் மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியலையா? ஹீரோவும் அதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இதை நான் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த நைட் வாக்கர் இது ஒரு அப்பர் இன்டர்மீடியட் ரேங்க் இருக்கிற மான்ஸ்டர். இதுல ஒஸ்டான விஷயம் என்னன்னா, நோவா உருவாக்கின இந்த லேப்ரன்த்ல இந்த மான்ஸ்டர் இருக்கவே கூடாது. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மான்ஸ்டர் ஒரிஜினலா யாருன்னா இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த ப்ரோட்டகனிஸ்ட் தான். அதுவும் இல்லாம அந்த ப்ரோட்டகனிஸ்ட் தான் பெராவோட டீச்சரையும் கொன்னது. இவன் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மர்ச்சன்ட் பொண்ண அவன் கையால சாவடிக்கணும் தான் வந்திருப்பான். ஆனா அவளை கொல்றதுக்கு பதில் அவளோட கோல்டு பர்சனாலிட்டி பிடிச்சு போய் அவளை கொல்லாம இவனே அந்த பொண்ணை காப்பாத்துற நிலைமை ஆயிடும். எப்படி இருந்தாலும் சரி, இதெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு விஷயமே கிடையாது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டே முன்னாடி நிக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். பிரின்சஸும் வந்து நீ அவளை காப்பாத்தின ஒரு ஆளா இருக்கலாம், அதுக்குன்னு நீ அவகிட்ட இவ்வளவு ஆஷா பேசக்கூடாது. இங்க நடந்த இந்த சிச்சுவேஷன் இது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் பிரின்சஸா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்ன்றான். பிரின்சஸும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. இந்த விஷயத்துக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது யாருன்னா இன்ஸ்ட்ரக்டரும் இந்த எல்டின் அகாடமியோட டீனுமான நோவா தான். ஏன்னா இந்த மான்ஸ்டரை ஸ்டூடெண்ட்ஸால அவ்வளவு சீக்கிரமா தோக்கடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரின்சஸ் சொன்னதை கேட்டு ஹீரோவும் நம்ம எனிமி யாருமே இவங்க தான் நம்மளோட ஆப்போனன்ட்னு பார்த்து சூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற விஷயம் என்னன்னா, அது நீங்க தான் பிரின்சஸ். நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க இந்த சிச்சுவேஷனை ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஹீரோ இப்படி சொன்ன உடனே பிரின்சஸ் சைலண்ட் ஆயிடுறாங்க. கூட அந்த ரோஸ் கலர் மண்டியும் நாக்ஸ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரின்சஸ் கிட்டே இவ்வளவு நெக்லா பேசுவேன், அதுவும் இல்லாம இந்த விஷயம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிறதுனால தானே தேவையில்லாம நீயே உள்ள இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, இந்த விஷயத்துக்கு நீ ஒத்துக்கிறதானே? ஹீரோவும் இவ பேசுறது எதுவுமே கண்டுக்காம பிங்க் கலர் முடி, வெர்டிகல் பியூபிள்ஸ், எனக்கு தெரிஞ்சு இவ தான் இச்சிடாவா இருப்பா. இவ பிரின்சஸோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாம ஜேனோஸ் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ஹெட் இவ தான். இவளுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, அதுதான் ஸ்னேக் ஆஃப் கிரீட். இவங்க ஃபேமிலி ஒன்னும் எங்க ஃபேமிலி கூட அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல. சொல்ல போனா எங்க ஃபேமிலியோட ஆப்போசிட் தான் இவங்க. நாங்க டார்க் ஃபேமிலினா இவங்க ஹோலி ஃபேமிலி. ஹீரோ இதெல்லாம் மனசுக்குள்ளே யோசிச்சு அந்த பொண்ணை பார்த்து, ஹோலி ஃபேமிலியோட நாய் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதை கேட்ட அந்த பொண்ணும், இப்ப நீ என்ன எங்க ஃபேமிலியை மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நான் ஆமான்னு ஒத்துக்கிட்டா நீ என்ன பண்ண போற? இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மேல இருந்து யாரோ பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருந்தவங்களும் போதும் உங்களுக்குள்ளே சண்டை போட்டதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜாக்கி சான் மாதிரி புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு ஜம்ப் பண்ணி கீழே வராரு. வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம மொட்டை தான். ஹீரோவும் அவர் பார்த்து இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சா? ஆமா முடிஞ்சிருச்சு. அப்படின்னா சரி இந்தாங்க அப்படின்ட்டு அந்த கிறிஸ்டலை கொடுக்குறான். மொட்டையும் அந்த கிறிஸ்டலை பார்த்துட்டு, நான் எதிர்பார்க்கவே இல்ல உண்மையிலே இந்த கிறிஸ்டலை யாருன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சு எடுப்பீங்கன்னு. அதுவும் இல்லாம இதை நீ கண்டுபிடிச்சதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நான் நினைச்சதை விடவே நீ ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஆளா இருக்க. இவர் சொன்னது கேட்டு ஹீரோவும் இவரே பாக்குறான். மொட்டையும் இந்த அட்மிஷன் டெஸ்டோட டாப்பர் யாருன்னா அது நாக்ஸ் தான். ஏன்னா அவன் தான் அந்த பிளாக் ஜெம்மை கண்டுபிடிச்சு எடுத்தது. யாரெல்லாம் பர்பிள் ஜெம்மை கண்டுபிடிச்சிங்களோ நீங்களே உங்களுக்குள்ள செகண்ட் பிளேஸ் பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிரின்சஸ் டக்குன்னு கையை தூக்கிட்டு, இப்ப நடந்த இந்த எக்ஸாம்ல இந்த நைட் வாக்கரோட அட்டாக்கும் இன்க்ளூடடா அப்படின்னு கேக்குறான். கேட்டுட்டு அவளும், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இருக்கவே கூடாது, நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தந்தாகணும் அப்படின்றா. மொட்டையும், நாங்க அந்த விஷயத்தை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்களே சொல்றோம். எனக்கு தெரியும் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு போதாதுன்னு, அதனால மர்ச்சன்ட் பொண்ணு உனக்கு நாங்க தனியா ரிவார்டு தரோம். அதுவும் இல்லாம வெள்ளமண்டை உன் கூட இருக்கிறவங்களை காப்பாத்துறதுனால உனக்கும் தனியான ரிவார்டு இருக்கு. ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு கிளம்புறான். சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளே, நான் இதுக்கப்புறமும் அந்த மர்ச்சன்ட் பொண்ணு கூட எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இதுல நான் எவ்வளவுதான் குழப்பத்தை கொண்டு வந்தாலும் ப்ரோட்டாகனிஸ்ட் இல்லன்ற ஒரு விஷயத்த என்னால மாத்த முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மட்டும் இப்ப அந்த ரிவார்டு அக்செப்ட் பண்ணனா நான் அவளை காப்பாத்தினேன் அப்படின்றது ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி மட்டும் நடந்ததுன்னா தேவையில்லாத நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு இருக்கான். இவன் போகும்போதே அந்த மர்ச்சன்ட் பொண்ணும், நாக்ஸ் எதுக்காக என்ன நீ காப்பாத்தன? இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோவும், அட போச்சுடா எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், வந்துட்டா மொத்தத்தையும் குழப்பறதுக்கு. ஹீரோவும் அவளை திரும்பி பார்த்துட்டு ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு, நான் அந்த மான்ஸ்டரை கொல்ல தான் ட்ரை பண்ணேன், உன்னை காப்பாத்துறது என்னோட இன்டென்ஷன் இல்ல, நீ பக்கத்துல இருக்கவே உன்னையும் சேர்த்து காப்பாத்துற மாதிரி மாறிடுச்சு. ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இவனும் இவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்ட்டு பேந்த முடிச்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் மனசுக்குள்ளே, எனக்கு நல்லா தெரியுது இருந்ததை விடவே இந்த சிச்சுவேஷனை நான் ரொம்ப மோசமாக்கிட்டேன் இப்படி சொல்லிட்டு ஹீரோவும், இந்த மர்ச்சன்ட் பொண்ணு இவளுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, அதுதான் ஃபாக்ஸ்
ஆஃப் வெல்த். இவளுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா இவளோட கோல்டு பர்சனாலிட்டியும் அதுவும் இல்லாம இவளோட கால்குலேட்டிவ் ஸ்கில்லு தான். இவன் என்ன நினைக்கிறானா, பணத்தை வச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே வாங்கிடலாம், பணம் மட்டும் இருந்தா போதும், எல்லாரையும் முன்னாடி முட்டி போட வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி கேரேஜில் தான் காட்டுறாங்க. இந்த மர்ச்சன்ட் பொண்ணும் அவ கூட ஏதோ ஒரு சின்ன பையனும் உட்காந்து போயிட்டு இருக்கா. இவளும் போகும்போதே அந்த நாக்ஸ் ஏன் அவன் என்ன காப்பாத்தினா, அதுவும் இல்லாம இன்ஸ்ட்ரக்டர் தரன்னு சொன்ன அந்த ரிவார்டையும் அவன் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு ஹீரோ சொன்னதான் இவளும் யோசிச்சு பாக்குறா. யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் சொல்றது பச்சை பொய்ன்னு. அதுக்கு எதிரில் இருந்த அந்த பையனும் எனக்கும் இந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கு, நீங்க ஆல்ரெடி அவனை பத்தி சொல்லியிருக்கீங்க அவன் ஒரு உதவக்காரியான ஆளுன்ட்டு. அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு காரணம் இருக்கும். இவனும் எனக்கும் அந்த விஷயத்துல டவுட் இருக்குதான், இவன் இப்படியாப்பட்ட ஒரு பொய் சொல்றானா இவன் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு காரணம் வச்சிருப்பான். அப்படியா சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்காக அந்த இன்வெஸ்டிகேஷனை நான் பண்றேன். இல்ல தேவையில்ல, அதை நானே தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க ஃபேமிலியை பத்தி ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்ட்டு அந்த நாக்ஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள அவ்வளவு ஈஸியா அவங்க விட்டுற மாட்டாங்க. இதை கேட்ட சின்ன பையனை சிரிச்சுட்டு ஓகே மை லேடி அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஏதோ ஒரு மேன்ஷன்ல காட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஹீரோ தான் 10 போட்டு 10னுக்குறான். பச்சை மண்டி ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களை பார்த்தா அந்த கோல்ட் ஹேண்ட் அண்ட் ஃபீட் அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது போல. ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, அந்த விஷயத்தெல்லாம் நான் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, இப்ப யாருன்னா அந்த ஹீரோவோட ரோலை பிளே பண்ணியே ஆகணும். அப்படி அவங்க பிளே பண்ணா மட்டும்தான் என்னால என்னோட பாஸ்ட் மெமரியும் என்னை இங்க கொண்டு வந்த ஆளை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாம இதுக்கப்புறமும் இந்த கதை உள்ள எந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேரியபிள்ஸும் வரதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா இப்ப நான் பொசஸ் பண்ணிருக்க இந்த நாக்ஸோட கேரக்டர் இவன் ஒரு வில்லன் ரோல், இவனை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு டப்புன்னு ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிச்சு போல. அவனும் கண்ணு திறந்து சடனா எழுந்து ஆமா இதுக்கு ஒரு வழி இருக்கு, இந்த வழியை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இவன் இப்படி சொல்றத பார்த்துட்டு பச்சை மண்டிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அந்த ஆளு திடீர்னு ஏந்து ஏதோ கத்துறான் அப்படின்ட்டு அவளும் ஆச்சரியத்துல பாக்குறான். ஹீரோவும் ஆமா இந்த உலகத்துல வில்லன் ரோலையும் ஹீரோ ரோலையும் சேர்த்து பிளே பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி இடத்த காட்டுறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டு நடுவுலயும் ஒரு பொண்ணு கத்தி வச்சு நின்னுட்டு இருக்கா. சுத்தி பார்த்தா மான்ஸ்டர் எல்லாம் கொண்டு கூச்சு வச்சிருக்கா. அவ பின்னாடி ஒருத்தன் வந்து மிஸ் லூனா, அந்த டீமனிக் ஹியூமன்ஸ் எல்லாம் அவங்களோட மூவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணோட பேரு லூனா, இந்த கதையில ஒரு முக்கியமான கேரக்டர். அவன் பின்னாடி வந்தவனும் இந்த விஷயம் எப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அவன் கண்டிப்பா அவேக்கன் ஆயிடுவான் அப்படின்னு யாரையா பத்தி சொல்றான், யாருன்னு தெரியல. இதை கேட்டு இவளும் அந்த ஸ்டார்ம் ஆஃப் த பிளட் மறுபடியும் இந்த கான்டினென்ட் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றானா. சரி அப்ப எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுங்க, நம்ம கோல் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, சோ அதனால கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவளோட கோட்டை அப்படியே கெத்தா எடுத்து மாட்றா. பார்த்தா கோட்லயும் ஏதோ மூன் சிம்பிள் மாதிரி இருக்கு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா இந்த எம்பையரை எப்படியாச்சும் நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்புறான் எங்கேயோ. அப்படியே அந்த இடத்துலயே கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான். 100கணக்கான கேம் விளையாடுற எங்களை மாதிரி கேமர்ஸ் எல்லாம் இந்த விஷயத்த ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். அது என்னன்னா ஒருத்தனை ஹீரோவாவும் வில்லனாவும் மாத்துறது அவன் நடுவுல இருக்க தின்னான ஒரு லைன் தான். இந்த விஷயத்துக்கு நானும் தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வில்லனுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி சிமிலரான சிச்சுவேஷன் தான் நடக்கும். அதுவும் இல்லாம அவனுங்க நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவானுங்க. அதுவும் இல்லாம இந்த கேம்ல வர பாஸ் மான்ஸ்டர் எல்லாமே அது அப்சல்யூட் ஈவிலா இருக்கும். இப்ப வர மோஸ்ட் ஆஃப் த வில்லன்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணப்படுறாங்கன்னா, ஒண்ணு அவன் பயங்கர டிராமடைஸ் ஆயிருப்பான், அப்படி இல்லைன்னா பயங்கர கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். ஆனா அது வில்லனுக்கு மட்டும் பொருந்தாது. ஹீரோவும் அதே சிச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பான். இதை சிம்பிளா சொல்ல போனோம்னா அவன் எடுக்கிற முடிவு தான் அவன் ஹீரோவாவும் வில்லனாவும் மாறுறது. அவங்களுக்குன்னு அவங்களோட ஓன் ரீசன்ஸ் இருக்கு. ஆனா பீப்புள்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வில்லன் உருவாவது மேலதான் பயங்கர கிரேஸா இருக்காங்க. ஹீரோவும் இதெல்லாம் நினைச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு ஹுட்டி போட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது ஹீரோவும் அப்கோர்ஸ் அதுக்குன்னு ஹீரோவும் வில்லனும் நான் சேம்னு சொல்ல வரல. ஒரு வில்லன்றவன் அவன் எப்பவுமே வில்லனா தான் இருப்பான், அவனால ஹீரோவா மாற முடியாது. ஆனா இதெல்லாம் அந்த கேம் வேர்ல்டுக்கு மட்டும்தான். ஹீரோவே இல்லாத இந்த உலகம் கண்டிப்பா டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி தான் போவோம். அப்படியாப்பட்ட உலகத்துல நான் வில்லனா சர்வைவ் ஆகணும்னா ஹீரோ ரோலையும் வில்லன் ரோலையும் நான் தான் பிளே பண்ணி ஆகணும். ஹீரோவும் இதெல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்துல போய் நிக்கிறான். அந்த இடமும் க்ளோ ஆயிட்டு இருக்கு. ஹீரோவும் அது முன்னாடி போய் நின்னா பயங்கரமா க்ளோ ஆகுது அந்த இடம். ஹீரோவும் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நான் என் லைஃப ரிஸ்க்ல வச்சு சண்டை போடுறத எப்பவுமே சந்தோஷப்பட்டு பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் இந்த விஷயத்தை தான் பண்ணி ஆகணும். ஹீரோவும் இப்படி யோசிச்சுட்டு ஏதோ ஒரு குரூப்பை பத்தி சொல்றான். இந்த இன்னர் லூனட்டிக்லயே ஒரு பெரிய வில்லன் ஆர்கனைசேஷன், அதுவும் இல்லாம இந்த எம்பையரை யார் யாரெல்லாம் கீழே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கேதர் ஆகிற ஒரே குரூப் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த லைட் முன்னாடி இவன் மானவ யூஸ் பண்றான். யூஸ் பண்ண உடனே அந்த இடம் அப்படியே பயங்கர க்ளோ ஆகுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அதனால நான் அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ண போறேன், அந்த குரூப்போட பேரு லூனட்டிக்ஸ். ஹீரோ அப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி டீனோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ப்ரொஃபசர் எல்லாம் மாறி மாறி உட்காந்து அவங்க மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க. நடுவுல அந்த நோவாவும் உட்காந்துட்டு இருக்கா. இவளும் இவனுக்கு என்னதான் பேசுறாங்க அப்படின்ட்டு இவளும் அந்த சைடும் பாத்துட்டு இருக்கா. மொட்டையும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் அந்த அளவுக்கு டேஞ்சரஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீ
என்ன நினைக்கிற? அது கூட இருந்த அந்த பர்பிள் மண்டையும், ஏன்டா நீ தான்டா அந்த எக்ஸாமோட இன்வெஸ்டிகேட்டரு, என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்க, அதுவும் இல்லாம நீ என்ன மறுபடியும் இந்த விஷயத்துல எதனா தப்பு பண்ணிட்டியா, தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டியா மொட்டை அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டு மொட்டை காண்டாயி, டேய் நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்னடா சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நோவாவும், நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன குசு குசுன்னு பேசி நிக்கிறீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இவ டெரரா கேட்கறத பார்த்துட்டு மொட்டையும், ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நம்ம இது விஷயத்த கண்டினியூ பண்ணுவோமா, நம்ம எந்த இடத்துல விட்டோம் அப்படின்ட்டு இவரும் சமாளிக்கிறதுக்கோசரம் கேக்குறாரு. நோவாவோ செம காண்டாயி, நம்ம இன்னும் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுவும் இல்லாம இந்த மொத்த கண்டென்ட்டோட இன்ஃபர்மேஷனுமே நான் ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், ஆனா நான் சொன்னதை சுத்தமா கவனிக்காம நீங்க ரெண்டு பேரும் உள்ள கடலை போட்டுட்டு இருக்கீங்களா? இவ அப்படி கொடூரமா பேசிட்டு இருக்கா. அதுல இருக்கிற ஒரு கண்ணாடி போட்ட ப்ரொஃபஸரும் டீன் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த எக்ஸாம் அப்போ அப்பியர் ஆன அந்த மான்ஸ்டரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இது நம்ம அகாடமிக்கு ஒரு த்ரெட் மாதிரி தெரியுது. ஆமாடா புட்டி, நீ சொல்றதும் சரிதான். இந்த பிரச்சனையை உருவாக்கின அந்த பர்சனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம எல்டன் அகாடமியோட பேரை கீழே கொண்டு போறதுதான். அதுவும் இல்லாம இந்த எம்பையரையும் கூட சேர்த்து இது அவன் மர்ச்சன்ட் பொண்ணு கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஏன்னு உங்களுக்கு யாருக்குன்னா ரீசன் தெரியுமா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவன் இந்த பினான்ஸ் வேர்ல்டோட ஸ்டாரா இருக்கிறதுனாலதான் அவளை மொத டார்கெட்டா வச்சிருப்பான்னு நான் யோசிக்கிறேன். இதை கேட்டு அந்த பர்பிள் மண்டையும், ஆமா நீங்க சொல்றதும் ஒரு சரியான காரணமா தான் இருக்கும், ஏன்னா அவளோட ஃபேமிலியோட அடுத்த ஹெட்டே இவதான், அண்ட் அவங்களோட ஃபேமிலி தான் இந்த எம்பையர்ல 70% கூட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மொட்டையும், நம்ம எனிமி மட்டும் இதை சும்மா விளையாட்டுக்கு பண்ணாம ரொம்ப சீரியஸா இவளை டார்கெட் பண்ணிருக்கானா, அவன் கண்டிப்பா அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு முடிவு பண்ணிருப்பான். இதை கேட்டு நோவாவும், நீங்க எல்லாருமே சொல்றது சரிதான், அதனால இந்த வருஷம் அகாடமி கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்க போகுது, சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்கமிங் டேஸ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தடுக்கிற மாதிரி. இவ இப்படி சொன்ன உடனே சுத்தி இருக்கிற எல்லா ப்ரொஃபஸருமே எஸ் மேம் அப்படின்றாங்க. சரி இவ்வளவு பேசி முடிச்சாச்சு அப்படின்னு எழுந்துக்கிறா. அப்புறம் டக்குன்னு ஏதோ ஞாபகம் வந்து திருப்பி உட்காந்துடுறா. உட்காந்துட்டு இவளும், ஆமா உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், ஒரு டேஞ்சரஸான ஆளை பத்தி. இவங்களும், எது டேஞ்சரஸான ஆளா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தால அந்த விஷயம்ல காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த நோவா தான் அந்த பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுன்னு ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கா. அவளும் இந்த பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் பயங்கர டேலண்டடான ஒரு ஆளா இருக்கான். டேலண்ட்னு ஒண்ணு பர்பிள் மண்டியும், டேலண்டடா யார் அது யார் அது அப்படின்னு கேக்குறாரு. அவரும் மனசுக்குள்ளேயே, நோவா ஒருத்தர் டேலண்ட்னு அக்னாலேஜ் பண்றது அது ரொம்ப கஷ்டம், அவங்களே பண்ணிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அவன் பயங்கர டேலண்டடான ஒரு ஆளா தான் இருப்பான். சுத்தி இருக்கிற மொத்த ப்ரொஃபஸருமே இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. இவளும், அவனோட பேரு நாக்ஸ். இந்த பேரை கேட்ட உடனே சுத்தி இந்த ப்ரொஃபசர் எல்லாமே ஷாக் ஆயிடுறானுங்க. எது நாக்ஸா? அவன் ஒரு பொம்பளை சோக்காச்சே, அதுவும் இல்லாம அவன் ஒரு உதவகரையான ஆளு. ஆமா ஆமா நானும் அவனை பத்தி தான் சொல்றேன். அந்த பையன் சொல்ல போனா அவன் என்ன விடவே ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவ சொல்றா. இவ சொன்னது கேட்டு பர்பிள் மண்டை ஷாக் ஆயிடுறான். சுத்தி இருக்கிற ப்ரொஃபசர் எல்லாமே, இப்ப என்ன நம்ம என்ன தப்பா எதனா கேட்டுமா? இல்ல அவங்க கண்டிப்பா அந்த விஷயத்த தான் சொல்றாங்க, ஆனா அவன் உதவகரையான ஒரு ஆளாச்சு, அவனை பத்தி ஏன் இவ்வளவு பெருமையா பேசுறாங்க? பர்பிள் மண்டையும் அப்படியே ஷாக்ல நிக்கிறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி யாரோ டோரை திறந்துட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வரான். ஹீரோவை பார்த்துட்டு அந்த பார்ல இருக்கிறவனும், குழந்தை நீ என்ன வழி மாறி இங்க வந்துட்டியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கிரையானா இருப்பான், இந்த இன்னோட ஓனர், ஆனா அது வெளி உலகத்துக்கு தான், இவனோட ட்ரூ ஐடென்டிட்டி அது கொஞ்சம் மிஸ்டீரியஸான ஒரு விஷயம். ஹீரோவும் பொறுமையா அவன் பக்கத்துல போயிட்டு, மூன் லைட் ஆன் டாலோன் ஃபெதர் செரிஸ் ஃபார் த எம்பையர் அப்படின்றான். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அந்த கிரையான்ன்றவனும் ஹீரோ பாக்குறான், ஹீரோவும் அவனை பாக்குறான். பார்த்துட்டு, சரி இப்ப நீ உள்ள போலாம், ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட ஏன் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கோட கொடுத்திருக்கான் அப்படின்னு எனக்கு புரியல. இப்ப ஹீரோ சொன்னது வந்து ஒரு சீக்ரெட் கோடு, அதனால அது எதுவும் பெருசா கண்டுக்காதீங்க. ஹீரோவும், நீ என்ன உன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது இல்லையா? அதை கேட்டு அவனும், என் பேரு கிரையான், என்ன எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஹீரோவும் இதை கேட்டு, சரி சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். போயிட்டு ஒரு ரேக் முன்னாடி நிக்கிறான். அதுல ஃபுல்லா பாட்டில்ஸ் அடுக்கி வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, இவனுங்களோட ஹெட் குவார்டர்ஸுக்கு போனோம்னா அதுக்கு நான் இந்த விஷயத்த தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாட்டிலா இழுக்கிறான். ஹீரோவும் 3, அடுத்தது 1, அப்புறம் 8, 4 அப்படின்னு இழுத்த உடனே டப்புன்னு ஹீரோ சுத்தி ஏதோ மேஜிக் வருது. ஹீரோவும் அந்த மேஜிக் நடுவுல நின்னுட்டு இருக்கான். சிஸ்டம்ல இருந்தும், நீங்க ஒரு ஹை லெவல் மேஜிக்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க, உங்களோட மானா ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆக போகுது டெம்பரவரியா அப்படின்னு வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோட மானா எல்லாமே ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அதனால உங்களோட மானா சென்சிட்டிவ் ஜீனியஸும் டீஆக்டிவேட் ஆகுது, நீங்க சடனா இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக போறீங்க அப்படின்னு வருது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவனை எங்கேயோ டெலிபோர்ட் பண்றாங்க. ஹீரோவும் அந்த டெலிபோர்ட் ஆன இடத்துக்கு வந்துடுறான். வந்த இவனும், நான் எதிர்பார்க்கவே இல்ல, என்னோட ஸ்டாட்ஸ் இன்னும் லோவா தான் இருக்கு, அதனாலதான் எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹீரோவும் ஷாக் ஆகுறான். நான் பார்த்தா ஹீரோட கழுத்துல யாரோ கத்தி வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நிமிந்து யாருன்னு பார்த்தா அந்த லூனா பொண்ணு தான் வந்து நின்னுட்டு இருக்கா. யாரா நீ? லூனா நீயா? ஹீரோ லூனான்னும் போதே பாகுபலியில வர மாதிரி இவளும் கழுத்துலயே கத்திய இறங்குறா. அப்படியே ரத்தம் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஹீரோவும் லூனாவை பார்த்து, இந்த லூனட்டிக்ஸோட லீடர், அதுவும் இல்லாம 3 ஸ்வாட் எம்பரர்ல நீயும் ஒருத்தி, உன் ஃபேஸ் வேணா
யாருக்குமே தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும், நான் உன்னை தேடிதான் வந்திருக்கேன். ஹீரோ இப்படி சொன்னதை கேட்டு அவ ஷாக் ஆயிடுறா. உனக்கு எங்க ஹெட் குவார்டர்ஸோட சீக்ரெட் மட்டும் தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் உங்ககிட்ட மறுபடியும் கேக்குறேன், யார் நீ? நான் தான் நாக்ஸ். நான் இந்த லூனட்டிக்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி சொல்லும் போதே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி வேற ஏதோ ஒரு மேன்ஷனை தான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா பெரா தான் ஏதோ ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். அவனும் உட்காந்துட்டு இந்த நாக்ஸ் அவனை பார்க்கும் போதே தெரியுது என்னோட மாஸ்டரோட சாவை பத்தி அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு. அதுவும் இல்லாம அவனுக்கு ஏற்கனவே என் மாஸ்டர் செத்துறான்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி மேல ஒரு டவுட் தான். என்னால நம்பவே முடியல, இவனுக்கு இவ்வளவு பெரிய பொய்ய இந்த உலகத்துக்கிட்ட சொல்லி வச்சிருக்கானுங்க. இவனுங்களை ஃபேமிலியை பார்த்தாலே எனக்கு ஒரே சிரிப்பா தான் வருது. ஆனா எனக்கு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்கிற ஒரு ஆளை எதுக்கு இவங்க ஃபேமிலி ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட்டிருப்பான்ல. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவனும் என்னால நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அது வெறும் ஷார்ட்டான ஒரு ஃபைட்டா இருந்தாலும் அவன் எப்படி அவ்வளவு வேகமா மூவ் பண்ணான். நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த அளவுக்கு வேகமா மூவ் பண்ணி பார்த்ததே இல்ல, என்னோட மாஸ்டரை தவிர. இந்த உலகத்துல இவனை பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே யாராலையும் மேனிபுலேட் பண்ணி தான் வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாம இது வரைக்கும் இந்த உலகத்துக்கிட்ட சொல்லி வச்சது எல்லாமே பொய் தான். இவன் ஹீரோ பயங்கரமான ஆளு, ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிறான். சரி, இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் படுக்கலான்ட்டு போயிட்டு பெட்ல படுத்துன்னு, ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்டான ஆளை இவனுங்க உள்ளே மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. எனக்கு இந்த விஷயம் தான் சுத்தமா புரியல. எதுவா இருந்தாலும் சரி, இது என்னோட பிரச்சனை இல்ல. அவன் மறுபடியும் என் வழியில குறுக்க வந்தானா நான் அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த நோபல்ஸுக்கு எல்லாம் இதே வேலை, என் வழியில குறுக்க வந்து நிக்கிறது. இவனும் இப்படி யோசிச்சுட்டே அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போயிடுது. பையனும் பார்த்தா தூங்கிடுறான். இவன் கனவுலயும் யாரோ ஒருத்தர் நம்ம இருக்கிற இந்த எம்பையர் அது 2 துண்டா உடஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம நம்ம எம்பரரோட பொண்ணும் சரி பையனும் சரி அவங்க 2 பேருமே ஃபோர்ஸ ஒன்னு சேர்த்துட்டு இருக்காங்க இந்த எம்பையரை எப்படியாச்சும் கைப்பற்றணும்ட்டு. சோ அதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம சர்வைவ் ஆகணும்னா நம்ம யாருன்னா ஒருத்தரோட சைட சூஸ் பண்ணி ஆகணும். நான் பார்த்தா பெராதா சின்ன பையனா நின்னுட்டு இருக்கான். இவனோட மாஸ்டர் தான் இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவரும் நீ எல்டன் அகாடமி உள்ள கண்டிப்பா போயே ஆகணும், அப்படி போனா உனக்கே புரிஞ்சிடும் நீ யாரோட சைடு நிக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம இதுதான் உன்னோட ஃபைனல் அசஸ்மெண்ட்டும். இவனும் தூக்கத்திலே அப்படியே வழியில கதறான் பையன். அவனோட கனவுல ஒரு மாஸ்டரும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அப்படியே டப்புன்னு பார்த்தா அவர் மாஸ்டரை பின்னாடி இருந்து யாரோ சாவடிக்கிறாங்க குட்டி போட்டு. இவனோட வாத்தியாரும் இவன் கண்ணு முன்னாடியே அவரும் சாவுறாரு. அவரு கீழே ரத்த வெள்ளத்துல இருக்கும் போதே நான் யோசிச்சு கூட பாக்கல பெறா, உனக்கு முன்னாடி நான் சாவன்ட்டு. ஆனா இதை நம்மளால மாத்த முடியாது, நீ ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செத்துடுறாரு. பையனும் டக்குன்னு அந்த கனவுல இருந்து எழுந்து முடியல என்னால முடியல, என்ன நடக்குது, இது கனவா அப்படின்ட்டு கதறான் பையன். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு இவன் கைய பாக்குறான். பார்த்தா இவன் கையில டாட்டுவா இல்ல சிம்பிளா தெரியல, அதுவும் க்ளோ ஆகுது. அதை பார்த்துட்டு இவனும் நீ செத்து போயிட்டனா அப்படியே சாவ வேண்டியதான்டா, ஏன்டா என் கனவுல உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு மாஸ்டரை திட்டிட்டு இருக்கான். இவனும் அந்த பெட்ல இருந்து எழுந்து வெளியே கிளம்புறான். என்னால புரிஞ்சுக்கவே முடியல, இந்த ஆள் அப்பப்ப என் கனவுல உயிரை வாங்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி லூனாவும் ஹீரோ கழுத்துல கத்தி வச்சிருப்பால அங்க இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. ஹீரோவும் அவன் இன்சைட்டை யூஸ் பண்ணி லூனாவோட எல்லா டீடைல்ஸும் பாத்துறான். பார்த்துட்டு ஹீரோவும் இவ லூனா 3 ஸ்வாட் எம்பரர்ல இவ்வளவு ஒருத்தி, சொல்ல போனா இவளோட 20 வயசுலயே ஒரு நைட் அளவுக்கு இவ ஸ்ட்ராங்கான ஆளா மாறிட்டா. இவ முன்னாடி எந்த மான்ஸ்டர் வந்தாலும் அதை கருணையே இல்லாம கொல்ற அளவுக்கு ப்ரூட்டலான ஒரு ஆள் இவ. அதுவும் இல்லாம இவளோட அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அதை யாராலையுமே கேட்சப் பண்ணவே முடியல. மோரோவர் என் ஃபேமிலியில இருக்க அந்த பிளாக் ஸ்வாட் டெக்னிக் நான் பேட்ரியாக்கா மாறினா மட்டும்தான் என்னால அந்த விஷயத்தை கத்துக்க முடியும். ஆனா நான் மட்டும் இவளோட ட்ரஸ்ட கெயின் பண்ணிட்டேனா இவளோட அந்த லூனார் ஸ்வாட் டெக்னிக்கை என்னால கத்துக்க முடியும். ரெண்டுமே சிமிலர் பவரான ஒண்ணு. கண்டிப்பா நான் அதுக்கு மட்டும் இங்க வரல, இந்த லூனட்டிக்ல ஜாயின் பண்ணணும்ன்றதுக்கோசரமும் தான் வந்திருக்கேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூனாவும் ஒரு ப்ரௌடான ஃபேமிலியில இருக்கிற உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்களை மாதிரி ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் கூட சேர்றதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இவளும் அப்படியே ஹீரோ ஆன்சர் சொல்லணும்னே கத்திய கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ப்ரெஷர் கொடுக்குறா. ஹீரோக்கும் சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு பிளட் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு வருது. இவனும் வேற எதுக்காக இந்த எம்பையரை டவுனுக்கு கொண்டு வர்றதுக்காக தான். ஆனா அது அப்படின்ட்டு இவ சொல்லும் போதே ஹீரோவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க இந்த எம்பையரை கீழே கொண்டு வரணும்னா அதுக்கு முதல் எல்டன் அகாடமி அழிச்சாகணும். ஏன்னா இந்த எம்பையர்லயே ரொம்ப இன்ஃபுளுன்ஸான ஒரு இடம்னா அதுதான். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க உள்ள போனோம்னா உங்களால சுத்தமா முடியாது. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் உங்களுக்கு ஸ்பையா வேலை செய்யறேன் அப்படின்றான் ஹீரோவும். அதை கேட்டு இவளும் நீ என்ன நினைக்கிற, உன்னால இந்த விஷயத்த பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அப்படி பண்ண முடியலன்னா நான் இந்த இடத்துக்கு வந்தே இருக்க மாட்டேன். ஹீரோ இவ்வளவு கான்பிடென்டா சொல்றத பார்த்துட்டு இவளும் நீ ரொம்ப போல்டான ஆளாதான் இருக்க, உன் பேர் என்ன? என் பேரு நாக்ஸ். இவளும் திரும்பி அவளோட சோல்ஜரை கூப்பிடுறான். அவனும் சொல்லுங்க நான் வந்துட்டேன், லூனார் ட்ரையலுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. இவனும் யோசிச்சுட்டு ஓகே மேம் அப்படின்னு ஹீரோ கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு க்ளோத்தை குத்துட்டு இதை போட்டுட்டு என் பின்னாடியே வா. ஹீரோவும் அந்த க்ளோத்தை வாங்கிக்கிறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஏதோ ஒரு ஆல்டர் மாதிரி இடத்த காட்டுறாங்க. ஆல்டர்னா ரிச்சுவல் பண்ற மாதிரி ஒரு இடம். ஹீரோவும் நடந்து வரும்போதே மேல பாக்குறான். மேல பார்த்துட்டு நல்லது, நான் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கு. அங்க போன
உடனே அந்த பாடி கார்டும் நீ எப்ப இந்த ஆல்டர் மேல போய் நிக்கிறியோ அப்போ உன்னை சுத்தி ஊறப்பட்ட மான்ஸ்டர் வந்துரும். அந்த மான்ஸ்டர் எல்லாம் நீ தான் போட்டு தள்ளணும். அதுவும் இல்லாம முக்கியமா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ அங்க போய் நிக்கும் போது கண்டிப்பா நீ போட்டிருக்க இந்த ரோபு மட்டும் உன் மேல இருந்து கழன்றவே கூடாது. ஹீரோ இதை கேட்டு ஏன் அதுக்கு எதனா ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா? அந்த ரோப் மட்டும் உன் மேல இருந்து கழண்டுச்சுன்னா நீ பர்சக்கர் மோடுக்கு போயிடுவ. ஹீரோவோ இவன் சொல்றத பார்த்துட்டு இவன் சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், என்ன பண்றது எதுவுமே தெரியாத மாதிரி நான் நடிச்சுதான் ஆகணும். இவனுங்க சொல்ற அந்த அப்நார்மல் ஸ்டேட் பர்சக்கர் இது இருக்கிறதுலே ஒரு ஒஸ்டான ட்ரேட். இந்த ட்ரேட்டால நம்மளுக்கு என்ன நல்லதுன்னா நம்மளுக்கு ஊறப்பட்ட ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஆனா அதோட ஆப்போசிட் தான் இதோட கெட்ட விஷயமும். இந்த ட்ரேட்டை யூஸ் பண்ணும் போது நம்ம மூளை நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. நம்ம பயங்கர கிரேசியான ஒரு ஆளா மாறிடும். நம்ம பாடிய அதோட லிமிட்டுக்கு யூஸ் பண்ண வச்சு இந்த ஸ்கில்ல நம்மள சாவடிச்சிடும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பாடி கார்டும் யாரெல்லாம் இந்த கிரிம்சன் மூன் லைட் மேல எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ அவங்கலாம் பயங்கர பைத்தியக்காரத்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம அவங்க அந்த பர்சக்கர்ன்ற மோடுக்கு போய் சீக்கிரமே சாவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டு இவனுங்க வைக்கிற இந்த ட்ரையலை பாஸ் பண்றதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, நான் இந்த மூன்ல எக்ஸ்போஸ் ஆனாலுமே அந்த பர்சக்கர் ஸ்டேட்டுக்கு போகாம இருக்கணும். அப்படி இல்லனா என்னை சுத்தி வர மொத்த மான்ஸ்டரையுமே நான் போட்டு தள்ளணும். ஒரிஜினலாவே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேம்ல எனக்கு தந்ததே கிடையாது. ஏன்னா எந்த உலகத்திலுமே ப்ரோட்டகனிஸ்ட் வில்லன் குரூப் கூட சேரணும்னு நினைக்கவே மாட்டான். ஆனா நான் அதை தான் பண்ண போறேன். இங்க இருக்கிற யாருக்குமே இந்த டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா எனக்கு அது நல்லாவே தெரியும். ஹீரோ அப்படி நிக்கும் போதே பின்னாடி இருந்த அந்த லூனா பொண்ணுமே இந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, நீ இந்த ட்ரையல்ல பாஸ் பண்ணி எங்க கூட சேரலாம். அப்படி இல்லனா சுத்தி இருக்கிற மான்ஸ்டர் கையில நீயே செத்து போலாம். இவ சொல்றத பார்த்துட்டு ஹீரோவும் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சரி நீ சொன்னதுல எந்த விஷயம் நடக்குதுன்னு பாப்போம். அந்த பாடி கார்டும் அந்த ஆல்டர் மேல நின்னு கத்தியத்தை அவன் கையை அறுக்கிறான். அறுத்து அதுல இருந்து ஒரு டிராப் வந்து அந்த ஆல்டர் மேல விடுறான். விட்ட உடனே ஏதோ ரோஸ் கலர் லைட் போகுது. என்னன்னு பார்த்தா அந்த மொத்த ஆல்டருமே அப்படியே ரோஸ் கலர்ல க்ளோ ஆகுது. இவனும் சைட்ல திரும்பி பாக்குறான். என்னன்னு பார்த்தா சுத்தி ஊறப்பட்ட மான்ஸ்டர் நின்னுட்டு இருக்கு. ஹீரோவும் இப்ப நான் இருக்கிற கரண்ட் ஸ்ட்ரென்த்ல என்னால கண்டிப்பா இங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கூட தோக்கடிக்க முடியாது. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டருமே கண்டிப்பா ஒரு இன்டர்மீடியட் லெவல்லையாச்சும் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் இல்ல 100கணக்கான மான்ஸ்டர் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இவனுக்கு கொடுத்த ரோப கட்டி தூக்கி சேவிட்டு அடிச்சிடறான். தூக்கி போட்டு இவனும் நின்னுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த லூனா பொண்ணும் இவன் என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டானா, எதுக்கு அந்த ரோப தூக்கி போட்டான், இப்ப அவன் பர்சகர் ஸ்டேட் உள்ள போறான் அப்படின்ட்டு இவளும் பார்த்துட்டு இருக்கா. சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க கிரிம்சன் மூன் லைட் மேல எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க பர்சகர் ஸ்டேட் உள்ள போறீங்க அப்படின்னு வருது. நீங்க ஒரு தடவை இந்த பர்சகர் ஸ்டேட் உள்ள போயிட்டீங்கன்னா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்லயே இருக்காது. அதுவும் இல்லாம அப்படி கண்ட்ரோல்ல இல்லனா நீங்க திருப்பி உங்க மைண்டோ மெமரியும் திருப்பி உங்களால எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆவான்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோவோட எல்லா ஸ்டாட்ஸுமே 1.5% இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோ இதை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.